Hi guys, welcome to Step by Step Max channel. இப்போ நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல ஃபோர்த் சம் பார்ப்போம். இந்த சம்மில் ஏரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் இது எல்லாத்தையும் ஈஸி மெத்தடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இப்போ ஃபோர்த் சம் பாருங்கள். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏரோ டயக்ராம் சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு கிராஃப் போட சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் எதை யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் பண்ணணுன்னா வேறெவர் பாசிபிள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் கவனிங்க, எக்ஸ்காமா ஒய்னு ஒரு ஆர்டர் பேர் இருக்குது. அந்த ஆர்டர் பேர் எந்த கண்டிஷனில் இருக்கணும்னா சச் தட்னா ஒரு கண்டிஷன் அர்த்தம். எந்த கண்டிஷனில் இருக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்ற ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணால் இதில் எக்ஸுன்றது எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 3 4 5ன்னு சொல்லியிருக்காங்க. y belongs to 1 2 3 4 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ் வேல்யூவும் y வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கிறச்ச இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்ற கண்டிஷன் யூஸ் பண்ணி ஆர்டர் பேர் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி மேக் பண்ணி அதில் நம்ம ஏரோ டயக்ராம் போடணும், கிராஃப் போடணும், ரோஸ்டர் ஃபார்ம் போடணும். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் பாயிண்டில் பாருங்கள், எக்ஸ் கமா ஒய்னு ஆர்டர் பேர் கொடுத்துட்டாங்க. அதுக்கு இன்னொரு சச் தட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா y is equal to x plus 3ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறச்ச இந்த x, y மேலே ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவங்களே வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. பட் இதில் வந்துட்டு அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ஃபினைட் டைம்ஸ் போயிட்டே இருக்கும். பாசிட்டிவ் இன்ஃபினைட் டைம்ஸ் போயிட்டே இருக்கும். அதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். நம்ம சேனலில் ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், இண்டீஜர்ஸ் இதை பற்றினா நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க போய் பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து லெஸ் தென் 10ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1லேருந்து 10க்குள்ளார வரைக்கும் அதுதான் நம்ம எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதில். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்டில் கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு 2லேருந்து 5 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒய் வேல்யூ 1லேருந்து 4 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். சச் தட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு இருக்குது. ஸோ கொஷினில் கொடுத்துருக்கத ஃபஸ்ட்டு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த சச் தட் கண்டிஷனில் ஒய்க்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூஸ் என்ன வருதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? இப்போ கவனிங்க, இஃப் ஒய் ஈக்குவல் டு 1ஆக இருந்தால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அப்போ சச் தட் கண்டிஷன் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அப்போ இதில் ஒய்க்கு பதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 1 2 வரும். ஒய் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிட்டா இஃப் ஒரு வேலைனா, இஃப்னா ஒரு வேலைன்னு அர்த்தம். ஒய் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த ஒய்க்கு பதில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 2 4. அதுமாதிரி ஒய் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிட்டா தேர்ட் எலிமெண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சச் தட்டில் 2, இந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம். ஒய்க்கு பதில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 × 3 6. இஃப் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு போட்டுட்டா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டுட்டு அதுக்கு பதில் ஒய்க்கு பதில் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 × 4 8. ஓகேவா? இப்போ நம்ம இதில் நல்லா கவனிங்க. இதில் எக்ஸ்குள்ளாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம, ஏன்னா இங்கே சச் தட்டுன்னு கொடுத்துட்டாங்க கண்டிஷன். ஸோ எக்ஸ்குள்ளாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ்குள்ளாக என்ன இருக்குது? 5 வரைக்கும் தான் இருக்குது. பட் இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 6 18லாம் வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூஸை தாண்டி போகுது. ஸோ நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? அதனால் 2 4 மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸோடைய வேல்யூ என்னது? 2. ஒய்யோடைய வேல்யூ 1. 2, 1 ஆர்டர் பேர் கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன வந்திருக்கு? 4. ஃபஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே எக்ஸு, செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே ஒய். ஸோ அதனால் நம்ம இப்படி எழுதுகிறோம். ஓகேவா? எக்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு என்னது? 4. ஒய்யோடைய வேல்யூ என்னது? 2. ஸோ 4, 2. இதில் எக்ஸோடைய வேல்யூ 6. பட்டு 6ன்றது இங்கே இந்த செட்டுக்குள்ளார கிடையாது. 5குள்ளார இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் இதில் எடுத்துக்கணும். 2 3 4 5 இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் அதில் ஆன்சரில் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா சச் தட்டுன்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால தான் 5க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன் எக்ஸ் செட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி தான் 5ஐ விட அதிகமாக இருக்குது 8. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆர்டர் பேர் 2, 1 4, 2. ஸோ இந்த ஆர்டர் பேர்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா ஏரோ டயக்ராம் போடணும், கிராஃப் போடணும், ரோஸ்டர் ஃபார்ம் போடணும். அவ்வளோதான். கொஷின் புரிஞ்சாலும் ஆன்சர் ஈஸி. இதில் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? இப்போ ஏரோ டயக்ராம் பார்க்கலாமா? ஏரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு எக்ஸ் எலமெண்ட், நெக்ஸ்ட் ஒய் எலமெண்ட்.
ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 2 3 4 5 அதை எழுதியிருக்கேன். ஒயில் 1 2 3 4 அதை எழுதியிருக்கேன். இந்த ஆர்டர் பேரை நம்ம ஏரோவில் மார்க் பண்ண போகிறோம். அதுதான் ஏரோ டயக்ராம். ஓகேவா? இப்போது 2க்கு 1 மேப் பண்ண போகிறோம். 2ன்றது எக்ஸ் எலமெண்ட், 1ன்றது ஒய் எலமெண்ட். 2க்கு 1 மேப் பண்ணியிருக்கோம். இதுதான் ஏரோ போட்டு நம்ம மேப் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஏரோ டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4க்கு 2 மேப் பண்ண போகிறோம். 4ன்றது எக்ஸ் எலமெண்ட், 2ன்றது ஒய் எலமெண்ட். 4க்கு 2 மேப் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஏரோ டயக்ராம். ஓகேவா? இங்கேருந்து இங்கே மேப் பண்ணுறோம், அப்போ ஏரோ மார்க் பண்ணுறோம். இதுதான் ஏரோ டயக்ராம். வேறு எதுவுமே கிடையாது. ஏரோ டயக்ராம்னா அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கிராஃப் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ கிராஃப் பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ் எலமெண்ட், இதில் இருக்கிறது எல்லாமே ஒய் எலமெண்ட். ஓகேவா? அப்போ எக்ஸில் 2 மார்க் பண்ணியிருக்குமா, ஒய்க்கு 1, அப்போ 2,1. எக்ஸில் 4 இருக்கா, 4க்கு நேராக பாயிண்ட் வச்சுருக்கோம். ஒயில் 2க்கு நேராக பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்போ 4,2. ஓகேவா? இந்த ஆர்டர் பேர்ஸில் இதில் பாயிண்ட்டை பிளாட் பண்ணுறோம். கிராஃபில் பாயிண்ட்டை பிளாட் பண்ணுறோம். அவ்வளோதான், இது கிராஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, செட்டில் ஆர்டர் பேர்ஸ் எடுத்து எழுதுவோம். அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ ஆர் ஈக்குவல் நம்மளுக்கு என்ன ஆர்டர் பேருக்கு இருக்குது, செட் ஆஃப் ஆல் 2,1ன்னு ஒரு ஆர்டர் பேர் இருக்குது, 4,2ன்னு ஒரு ஆர்டர் பேர் இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு எப்படி ஒரு சச் தட் கண்டிஷன் இருந்துச்சோ, செகண்ட் பாயிண்ட்டுக்கு இன்னொரு ஒரு சச் தட் கண்டிஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ கிவன் தட் என்ன கொடுத்துருந்தாங்க, செகண்ட் பாயிண்ட்டில் எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும், லெஸ் தென் 10ஆக இருக்கணும். அதாவது 10க்குள்ளார இருக்கிறதா இருக்கணும், அதே சமயம் நேச்சுரல் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பருக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லெஸ் தென் 10னா 9 வரைக்கும் வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒய்யும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 1லேருந்து 9 வரைக்கும். ஓகேவா? இதில் என்ன சப்ஸ்டிட் கொடுத்துருக்காங்க, y is equal to x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் x equal to 2yன்னு கொடுத்துருந்தாங்க. செகண்ட் பாயிண்டில் y is equal to x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் when x equal to 1ஆக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் எக்ஸோடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டே வரும் நம்ம. ஓகேவா? இப்போ y is equal to x பதில் நம்ம when 1 x equal to 1ன்னு கொடுத்துருக்கோமா, அப்போ xக்கு பதில் 1 கொடுத்தா 1 plus 3 equal to 4. இதுவே x equal to 2 இருந்துச்சுன்னா இதில் x equal to 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 2 plus 3 equal to 5. இதில் x equal to 3னா அதாவது இந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? y is equal to xக்கு பதில் 3. 3 plus 3 6. x equal to 4ன்னு எடுத்துக்கிட்டா y is equal to xக்கு பதில் 4ன்னு போட்டால் 4 plus 3 equal to 7. அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டே வரும். சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டே வந்தால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, 9 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இதில் ஆன்சர்ஸும் 9 வரைக்கும் தான் நம்ம எடுத்துப்போம். 9க்கு மேலே போகிற நம்பர்ஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா இது கண்டிஷனில் வரல. ஸோ அதனால் 9க்கு மேலே 10 11 12ன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுதான் செட்டில் இல்லைன்னு நாங்கள் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ 9 வரைக்கும் தான் நம்ம ஆர்டர் பேர்ஸ் எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? அப்போது r is equal to 1, 4. எக்ஸோடைய வேல்யூ 1, ஒய்யோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான் ஒய்யோடைய வேல்யூ. ஸோ எக்ஸ் 1ஆக இருந்துச்சுன்னா ஒய் என்னவாக இருக்குது, 4ஆக இருக்குது. அதான் 1, 4. எக்ஸ்க்கு 2ன்னு கொடுத்தா ஒய்யோடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 5ன்னு இருக்கு. அதனால் 2, 5. எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்தா ஒய்யோடைய வேல்யூ 6 கிடச்சிருக்கு. ஸோ 3, 6. 4ன்னு கொடுத்தா ஒய்யோடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 7 கிடச்சிருக்கு. ஸோ 4, 7. எக்ஸ்க்கு 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஒய்யோடைய வேல்யூ நம்மளுக்கு 8 கிடச்சிருக்கு. ஸோ 5, 8. எக்ஸுக்கு 6ன்னு கொடுத்தா ஒய்யோடைய வேல்யூ 9 கிடச்சிருக்கு. ஸோ 6, 9. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆர்டர் பேர்ஸ். ஓகேவா? இந்த ஆர்டர் பேர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏரோ டயக்ராம் போடணும், கிராஃபில் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஏரோ டயக்ராம் போடலாமா. ஃபஸ்ட்டு எக்ஸ் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம், ஒய் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் என்னது 1லேருந்து 9 வரைக்கும், ஒயில் இருக்க எலமெண்ட்ஸ் 1லேருந்து 9 வரைக்கும். இப்போது எக்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸோட எலமெண்ட்ஸ், செகண்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒய்யோட எலமெண்ட்ஸ். ஸோ எக்ஸில் 1 இருக்கா, ஒய்க்கில் 4 இருக்குது. அப்போ 1, 4க்கு மேப் பண்ணுறோம். ஸோ இந்த ஆர்டர் பேரில் 2க்கும் 5க்கும் மேப் பண்ணுறோம். இந்த ஆர்டர் பேரில் 3க்கும் 6க்கும் மேப் பண்ணுறோம். 3 இருக்கா, 6 இருக்கா, ஸோ மேப் பண்ணியிருக்கோம். இதில் 4, 7க்கு மேப் பண்ணுறோம். 4 இருக்குது, 7 இருக்குது, மேப் பண்ணியிருக்கோம். 5க்கும் 8க்கும் மேப் பண்ணுறோம். ஸோ இதில் 5 இருக்குது, ஒயில் 8 இருக்குது. 5க்கும் 8க்கும் மேப் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்கள் 6க்கும் 9க்கும் மேப் பண்ணுறோம். ஸோ ஏரோ வச்சு நம்ம மேப் பண்ணியிருக்கோம். அதான் இது ஏரோ டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான்
இது எக்ஸ் எலமெண்ட், இது ஒய் எலமெண்ட். இதில் நம்ம ஆர்டர் பேர்ஸை நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு நேராக 1, ஒய்க்கு நேராக 4. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் ப்ளாட் பண்ணுறோம். ஸோ 1,4. எக்ஸ்க்கு நேராக 2, ஒய்க்கு நேராக 5. இதில் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். ஸோ 2,5. 3க்கு நேராக, இதில் 6க்கு நேராக பாயிண்ட் ப்ளாட் பண்ணுறோம். ஸோ 3,6. இது 4க்கு நேராக, இந்த சைடில் 7க்கு நேராக. ஸோ 4,7. இதில் 5,8. இதில் 6,9. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஆர்டர் பேரை கிராஃபில் பாயிண்டில் ப்ளாட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னு நம்ம ஆர்டர் பேர்ஸை செட்டில் எழுத போகிறோம். அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இதில் இருக்கிறத அப்படியே நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? 1,4 ஆர்டர் பேர், 2,5 என்ற ஆர்டர் பேர், 3,6, 4,7, 5,8, 6,9. இந்த ஆர்டர் பேர்ஸை செட்டில் எழுதியிருக்கோம். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். சிம்பிள், ஒன்றுமே இல்லை இந்த கொஷினில். கொஷின் புரிஞ்சுட்டு சச் தட் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூயும் ஒய் வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டா ஈஸி. அவ்வளோதான். ஏரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் டக் டக்குன்னு நம்ம பண்ணிட வேண்டியது தான். ஓகேவா? இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே அந்த சச் தட் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூஸும் ஒய் வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்துட்டு எக்ஸ்குள்ளார இருக்குதா ஒய்க்குள்ளார இருக்கிறதா அப்படின்னு நம்ம அந்த சச் தட் கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஆர்டர் பேர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து ஏரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வீடியோவில் 5th சம் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.